கடல மாவு இந்த டப்பாவில் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஜல்லடை உங்கள் சின்ன ஜல்லடை இருக்கும்ல, மாவு நைஸாக ஜலிக்கிற ஜல்லடை, அது வீட்டில் இருந்தால் எடுத்து ஒரு கப்பு காட்டின அளவுக்கு எடுத்து சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன போடலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றத முதல்ல தெரிஞ்சுக்க. நம்ம மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். சரி, ஓகே. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வரேன். பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு இது 1.5 கப், அதே கப்பு அளவு 1.5 கப்பு எடுத்துக்கலாம். அது வானலில் போட்டுப்போம். வானலில் போட்டு ஹீட் பண்ணி அதுக்கு இது பாவு மாதிரி பண்ணணும். 1.5 கப்பு. ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு. ஊற்றிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றரை கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்து அதே டப்பாவில் அளவுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து எண்ணெய், நெய், அப்புறம் எண்ணெய் 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது எண்ணெயும் அப்படி அடுப்பில் வச்சு அதையும் சூடு பண்ணிப்போம். சர்க்கரை பாவு ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சமாக மெல்ட் ஆகிடுச்சு. பாவு பதம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அது சரியான பதம் வந்தோடனே நம்ம இது பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம அடுத்த இது பார்க்கலாம். அடுத்த இதுக்கு ரெடி பண்ணலாம் மாவு. நம்ம இந்த பாவு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அது எப்படின்னா, நம்ம இப்படி பண்ணும்போது நடுவில் லைன் வரணும். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், லைன் வரல. இப்போ ஓகே, நம்ம இப்போ கொட்டி கலக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பி பதம் கொட்டி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி வர விடக்கூடாது. மாவையும் கொட்டிக்கிட்டணும், இன்னொரு கையில் கிண்டிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காது. பக்கத்தில் நம்ம அந்த எண்ணெய் சொன்னோம்ல, அதை நம்ம நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்கணும். பக்கத்தில் லோ ஃப்ளேமில். இன்னும் பக்கத்தில் மாவு அந்த இதில் கொட்டி சர்க்கரை பாவில் கொட்டி கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக, அப்போ தான் சாஃப்டாக வரும். நல்லா கிண்டுங்க. கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கணும். மாவு நல்ல பதத்துக்கு நல்லா வரணும். அப்போ தான் மைசூர் பாகு கெட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த எண்ணெய்
வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், விடாமல் கிண்டணும். மாவு வந்துட்டு அந்த பச்சை மாவு அந்த வாசனைலாம் போகணும். மாவோட அந்த வாசனை போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கிண்டுவோம், கட்டி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். லைட்டாக ஷேக் ஆகும், கேமரா வச்சுக்கிட்டே கிண்டிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அந்த மைசூர் பாக்கு பதத்துக்கு வரும். கிண்டுறது தான் இதில் விஷயமேங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக ஆட் பண்ணி கிண்ட வேண்டியது தாங்க. உங்களுக்கு இடையே அந்த மைசூர் பாக்கு வாசனை மூக்க முளைக்கும். கொஞ்சமாக மாவு வந்துட்டு அப்போ தான் நல்ல பதத்துக்கு வருதுன்னு அர்த்தம். நல்லா கிண்டிங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கெட்டியா எண்ணெயை ஊற்றி கிண்டுங்க. எண்ணெயை பக்கத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனால் சுவை அதிகம். எண்ணெயை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம், அப்படியே கிண்டிப்போம். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிட்ட வந்துட்டோம். நல்லா கிண்டுவோம், பார்த்து கிண்டுங்க. நம்ம ஊற்றுற எண்ணெய் ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மேலே கீழே பட்டுச்சுன்னா கை ரொம்ப வெந்துடும். அதை பார்த்து மூலமாக கிண்டுங்க. சைட்லலாம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணும்போது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. ரொம்ப சுவையாக இருக்கும். மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது செம்மையாக இருக்குங்க. ஐ லைக் மைசூர் பாக்கு. பாருங்க, நம்ம அதை வானல்லேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். எண்ணெயோட இன்னொரு அப்படியே அது ஃபுல்லாகவே இன்னொரு இதுக்கு மாற்றிட்டு
அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அது ஆறி ட்ரை ஆகி அந்த எண்ணெய்லாம் ஈர்த்துட்ட பிறகு ஃபுல்லாக ரெடி ஆயிரும். பாருங்கள், மைசூர் பாக்கு மாதிரி அழகாக தான் வந்திருக்கு. என்ன ஷேப்பான ஒரு பாத்திரம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தையே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன கட்டமாக மைசூர் பாக்கு மாதிரி வர பாத்திரமாக கட்டமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிங்க. இல்லை இதே மாதிரி பாத்திரம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. ஓகே, இப்படி தான் மைசூர் பாக்கு செய்கிறது. நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், இல்லை நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்றத சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்துட்டு இதோட மைசூர் பாக்கோட ஃபார்ம் அந்த வருதில்ல லாஸ்ட்டில் அதை நான் போட்டு வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபைனல். சரி, இது வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. இது எண்ணெய் இப்படி தான் கொதிச்சுட்டு அந்த ஹீட்லாம் குறைஞ்சிட்டு பிறகு மாவு வெந்துடும். அதுலேயே நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷ் ஆகிட்டு பிறகு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம்.